Hello friends, welcome to VLN IS. இன்னைக்கு 2nd of July 2024. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த வீடியோட PDF நோட் வந்து டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நியூ கிரிமினல் லாஸ் வில் ப்ரையாரிட்டைஸ் ஜஸ்டிஸ். ஹோம் மினிஸ்டர் வந்து இதை சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்த நியூ கிரிமினல் லாவோட சேலஞ்சஸ் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லைக் இந்த லா வந்து அப்ளை பண்றதுல கம்ப்ளீட்டா இன்னுமே ஒரு 3-4 இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்காக 3-4 இயர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா இட் இஸ் அ கிரிமினல் லா, இட் டஸ் நாட் ஹேவ் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். ஸோ அதனால இது ஃபுல்லா அந்த ஓல்டு லாவை வந்து ரிப்ளேஸ் பண்றதுக்கு 3-4 இயர்ஸ் ஆகும். ஓகே, அண்ட் இந்த புது லா மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் யூ கேன் கெட் அ ஜஸ்டிஸ் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட் வித்தின் 3 இயர் ஆஃப் FIR ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கேரண்டி. ஓகே, 3 வருஷத்துக்குள்ள நமக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிரும் அப்படின்றது. ஸோ இதை வந்து நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ லீகல் ரிஃபார்ம் அண்ட் ஜுடிஷியல் டெலிவரி சிஸ்டம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்மளால இதை பார்க்க முடியும். ஸோ இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிங்குவிஸ்டிக் இன்க்ளூசிவிட்டியை வந்து பேசியிருக்காங்க. அதாவது 8th ஷெட்யூல்ல இருக்கிற லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே இந்த புது லா வந்து என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேம் லாங்குவேஜ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் we can have the translated version of these 3 laws. அண்ட் அது என்ன லாங்குவேஜில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம தமிழ்நாடுனா தமிழ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அப்படி லிங்குவிஸ்டிக் இன்க்ளூசிவிட்டி பற்றி ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 348 வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்மளோட சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக தான் சொல்லியிருக்காரு. அவர் மெயினாக பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 348 வந்து இன்வோக் பண்ணியிருக்காரு. ஆர்டிகல் 348 என்னது, இட் மேண்டேட்ஸ் தி யூஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஓகே, அன்டில் பார்லிமெண்ட் வந்து ஒரு கிளியர் கட் லாங்குவேஜை வந்து டிஃபைன் பண்ற வரைக்கும் இங்கிலீஷை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 348. ஓகே, அப்புறம் இது ரிலேட்டடாகவே வந்திருக்கிற இன்னொரு ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல்ல வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கலுமே இந்த நியூ லா பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயின் பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன், அதாவது இந்த நியூ லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கோம் அப்படின்றத பற்றின ஆர்டிகல் இது. ஸோ இதில் மெயின் பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் இந்த ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்ததுல வந்து ரொம்ப கம்மியான ட்ரைனிங் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கன்சர்னா சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் எந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்க இந்த சிஸ்டம் அடாப்ட் பண்றதுக்கு, அதுல வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. ஓகே, அவங்களோட ப்ரிப்பேர்னஸ்ல அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புவர் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஜூலை 1st இருந்து இந்த புது லாஸ் வந்து என்ன ஆகுது, நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ டிசம்பர் 2023 தான் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல எனாக்ட் பண்ணியிருக்காங்க. வித்தின் 6 monthsக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சிஸ்டம் ரெடி பண்ணாம. ஸோ இது வந்து ஒரு புவர் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, நியூ லாஸ் வந்து அதுக்கு வந்து ஹிந்தி நேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹிந்தி நேம்ஸ் வந்து எந்த அளவுக்கு இங்கிலீஷ் நேமோட ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இல்ல, ஈக்குவலண்டா இல்ல அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல இந்த பில்லை வந்து நம்ம பாஸ் பண்றப்பவே ப்ராப்பரான டிபேட் இல்ல. பார்லிமெண்ட்ல ஒரு லா வந்து நல்லா டிபேட் பண்ணாதான் அது வந்து எஃபெக்டிவா இருக்க முடியும். நம்மளால அதோட குறைநிறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து இனஃப் மோடிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். அப்போ பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிபேட்டே இல்லை இந்த பில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெரரிசம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி பீனல் லால கொண்டு வந்திருக்காங்க, இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி நமக்கு டெரரிசம் ஆக்ட் இருக்கு. ஸோ அதோட இது வந்து என்ன ஆகும்னா கண்ட்ராடிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்து வந்து ஸ்டேட்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த லாவை வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா இப்போ ஸ்டேட் வந்து ஒரு இந்த லாவை அமெண்ட் பண்ணாலுமே அதுக்கு வந்து பிரசிடென்ட் தான் அசன்ட் கொடுத்தாகணும். அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலுமே அங்க ஒரு செக் வச்சிருக்காங்க, பிரசிடென்ட் அசன்ட் வேணும் அப்படின்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ஸ்டேட்டால எஃபெக்டிவா இதை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டினும் இந்த ஆர்டிக்கல்ல வச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து சில பாசிட்டிவ் திங்ஸ் பத்தி பேசியிருக்காங்க இந்த கிரிமினல் லா பத்தி. ஒன்று வந்து மேண்டேட்டரி FIR, அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அதனால இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல அதர் போலீஸ் வந்து என்ன பண்ண முடியாது, FIR ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அப்போ irrespective of jurisdiction any police station can file a FIR which is mandatory. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து
வீடியோகிராஃபி, அதாவது சர்ச்சஸ் அண்ட் டிசீசஸ் பண்றப்போ மேண்டேட்ரியா வீடியோகிராஃபி வந்து அதை பண்ணணும் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து ரிஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே அன்சர்டனிட்டி வந்து பெருசா இருக்கு இந்த 3 கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ that's all about it. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் அன்டிசைடட் ஆன் டெட்லைன் டு ஃபிக்ஸ் பவுண்டரிஸ் ஃபார் சென்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சென்சஸ் வந்து டிலே பண்ணிட்டே போறாங்க. சென்சஸ் வந்து இஸ் டெக்கனியல். ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு எடுப்போம். 2021 நம்ம கண்டக்ட் பண்ணணும். லாஸ்டா 2011 கண்டக்ட் பண்ணோம். ஆனா 2021 இருந்து சென்சஸை கண்டக்ட் பண்ணாம டிலே பண்ணிட்டே போறாங்க. இதனால என்னென்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ், ஸோ சிட்டி, தேசில்ஸ், டவுன்ஸ், ஸோ இதோட பவுண்டரிஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க எவ்ரி டைம் சென்சஸ் கண்டக்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி. எதுக்காக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சென்சஸ் எனுமரேஷன் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அப்போ வந்து இந்த பவுண்டரிஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளால அக்யூரேட் டேட்டா கலெக்ஷன் வந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம அக்யூரேட்டா டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பவுண்டரிஸ் வந்து அன்சேஞ்சா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ், டவுன்ஸ் அண்ட் தேசில்ஸ், இதோட பவுண்டரியை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. அப்படி ஆர்டர் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2021 நம்ம என்ன பண்ணணும், சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ டிசம்பர் 2023 என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டெட்லைன் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பவுண்டரிஸை வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த டெட்லைனை வந்து தள்ளி போடுறாங்க. எத்தனை தடவை தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னா 9 டைம்ஸ் வந்து தள்ளி போட்டிருக்காங்க 2020 இருந்து. ஸோ லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 30, 2024 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த டெட்லைன் முடிஞ்சு போச்சு. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்கலன்னா இதனால என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் போஸ்ட் ஃபேக்டோவா டெட்லைன் அனௌன்ஸ் பண்ணலாம். டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் போஸ்ட் ஃபேக்டோவா. இன்கேஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா we can expect census to be conducted in 3 or 6 months அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம் சென்சஸ் கண்டக்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சென்சஸ் டிலே பண்றதுனால நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு சென்சஸ் டேட்டா வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம இனிமே பண்ணாம இருக்கோம். அண்ட் நிறைய பெனிஃபிஷியரிஸை வந்து ஆக்சுவலா இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே உள்ள கவர் ஆகணும். சென்சஸ் கண்டக்ட் பண்ணோம்னா அவங்கலாம் கவர் ஆவாங்க. ஸோ அந்த பெனிஃபிஷியரி எல்லாம் விட்டு போறாங்க. அதுக்கு நமக்கு சென்சஸ் டேட்டா தேவை. அதே மாதிரி உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 33% ரிசர்வேஷன் வந்து பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் கொடுக்கறதுக்கு ஆக்டுக்கு எனாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நமக்கு சென்சஸ் டேட்டா வேணும், கண்டக்ட் பண்ணாதான் முடியும். அப்போ இது எல்லாமே சென்சஸ் டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல்ல எஸ்பெஷலி உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாவே இந்த சென்சஸ் டிலே பண்றதுனால ஆகிற இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு டீடைலா பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, NHRC இஷ்யூஸ் நோட்டீசஸ் ஓவர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராக்டிசஸ் அட் ஃபாக்ஸ்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த ஃபாக்ஸ்கான் அப்படின்னா, ஸோ ஆப்பிள் கம்பெனிக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ற சப்சிடரி கம்பெனி இவங்க. ஸோ இவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சென்னையில இருக்கு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்குக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து டைரக்டா ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க, ஏஜென்சி மூலியமா தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மேல ஒரு அலகேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்சிக்கு வந்து இந்த ஃபாக்ஸ்கான் வந்து வேர்பலா ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னன்னா, மேரிட் உமன் வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காகனா, பிகாஸ் ஆஃப் தி கல்ச்சுரல் அண்ட் அதர் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து NHRCக்கு வந்து தெரிய வந்திருக்கு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. ஸோ அதனால இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்டட் மினிஸ்ட்ரி அண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு. அண்ட் இன்னொன்று என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் த வயலேஷன் ஆஃப் அவர் ரைட், தட் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ அப்போ NHRC என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மட்டும் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்தா பத்தாது, இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ்லயும் காவனன்ஸ்லயும்
இந்த ரைட் ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இஷ்யூ. ஓகே, இது போக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் 2 மெயின் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் இருக்குது. ஒன்று வந்து பொலிட்டிக்கலாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு ரிலவென்ட் கிடையாது. அந்த இஷ்யூ நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும்னு இல்லை. ஸோ காசாட் ஸ்ட்ரைப் பற்றினது தான், ஏன்னா ஆல்ரெடி போதுமான அளவு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இஷ்யூ பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ that's all about today's video. So thanks for watching this video, guys.